بسم الله الرحمن الرحيم. நம்முடைய உடலோடு ஒட்டி இருக்கிற உயிர் மாதிரி ரத்த நாளங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிற அளவிற்கு இந்த தாவாவுடைய சிந்தனை புரட்சி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி சேர்ந்த உடனேயே 4 பேர் திருத்தணும். இணையத்துல மூழ்கி இருக்கிறாங்க, தரிக்கால மூழ்கி இருக்கிறாங்க, தப்லீக்ல மூழ்கி இருக்கிறாங்க, விதத்துல கூழ்ந்து இருக்கிறாங்க. திருத்தணுங்கிற அந்த வெறி வந்த மாதிரி தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தாவாவுடைய முக்கியத்துவம் முதல்ல எல்லா நிர்வாகிகளுக்கும் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன, தாவாவுடைய முக்கியத்துவம் தெரிந்ததோடு நாம இத தனித்தனியா செஞ்சுட்டு போனா பத்தாதா? ஏன் ஒரு ஜமாத்தா செய்யணும்? அதை பத்தி ஒரு சிந்தனை நமக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல பல பிரிவுகள் உண்டாறதுக்கு காரணமே ஒரு ஜமாத்தோடு பணி செய்தால் என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை தெரியாம இருக்கிறது ஒண்ணு. ஏன்னா ஒரு பெரிய ஜமாத் இருக்காங்க வைங்க, அந்த ஜமாத்தோடு இடைவிடாது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பிரச்சாரம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு அமைப்பு உண்டாக்குறான்? சுயலாபத்துக்கு உண்டாக்குறான், சொந்தத்துக்கு உண்டாக்கிறான், அவனுக்கு பேர் வாங்க உண்டாக்குறான், அவனுக்கு பதவிகளை வாங்க உண்டாக்குறான். அட குர்ஆன் ஹதீஸ்ல இதுல சொல்லப்படல, கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறாங்க, இந்த ஜமாத்து வேண்டான்னு போறது வேற விஷயம். ஆனா ஒரு ஜமாத்தை விட்டுட்டு இன்னொரு ஜமாத்துக்கு ஓடுறான்னா என்ன காரணம்? தனக்கென்று எல்லாத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டாக்கிட்டு போறாங்க. ஆனால் ஒரு ஜமாத்து இருக்கிற ஜமாத்தை பெருசாக்கி பணி செய்ய வேண்டிய ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, நாம ஒரு பணியை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லும் பொழுது ஏற்படுகிற அந்த செலவை விட, அந்த நேரத்தை விட, ஒரு பலரும் சேர்ந்து ஒரு ஜமாத்தாக மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு என்பது ரொம்ப ஈஸியா போயிடும். 10 பேர் சேர்ந்து ஒரு பணி செய்தால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது. அதனால தாங்க அல்லாஹ்வே என்ன எதிர்பார்க்கிறான், நீங்க போய் ஒவ்வொருத்தரும் ஒருத்தனை அழைச்சிட்டு வாங்கன்னு கேட்கல. அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். 3வது அத்தியாயத்துல, ஆலு இம்ரான் என்கிற அந்த 3வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்கள ஒரு சமுதாயமே இருக்கணுங்கிற அல்லாஹ். யார? முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்களே உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் அழைங்க அப்படி சொல்லல, உங்களில் ஒரு சமுதாயம் கட்டாயம் இருந்தாக வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ். எதற்கு இருக்கணுமா? எதுவும் இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும், அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடக்கூடாது. வயமுருன பில் மாரூஃப், நன்மை எது எது இருக்கிறது என்பதை கட்டளையிடக்கூடியவர்களாகவும், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும், இந்த 3 பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படி யார் ஒரு சமுதாயமா செய்றீங்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் வெற்றிக்கு என்ன வழி வகுக்கிறான்? சமுதாயமா செய்யுங்க, தனியா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தனியா எத்தனை பேர் போய் சொல்ல போறீங்க? சமுதாயமா ஒன்றுபட்டு ஒரு இணை சேர்ந்து அமைப்பு உண்டாகி நீங்கள் பணி செய்வீர்களானால் நீங்க செய்யக்கூடிய அந்த தாவா பணி குறைஞ்ச செலவுல, குறைஞ்ச வகையான முயற்சியில கூடுதலான பலனை பெறக்கூடியதாக இருக்குங்கிறது தான் அல்லாஹ் இதை சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம ஒரு நிர்வாகத்தை அமைக்காம சமுதாயத்தை உண்டாக்க முடியாது. சமுதாயத்தை உண்டாக்குறோம், அதுக்கு தலைவர் வேணுமா இல்லையா? சமுதாயத்தை உண்டாக்குறோம், அதுக்கு ஒரு நிர்வாகம் வேணுமா இல்லையா? சமுதாயம் இதன் பக்கம் வரணும்னா அதுல உறுப்பினர்கள் இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு நிர்வாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நிர்வாகிகளுடைய பண்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிர்வாகம்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சது 2 பணிகள் தான். ஒன்று, ஒரு ஊருக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க, அந்த மக்களுக்கு தாவா செய்ய, ஜக்காத்தை வாங்கு, ஜக்காத்தை முறையை ஒப்பட, ஏழைகளுக்கு விநியோகிட்டு டோட்டல் அமீராவே ஒரு ஆள் ஆக்கி விட்டுருவாங்க. அதுல இருக்கக்கூடியவர் யார்கிட்ட வேணாலும் வேலை வாங்கிக்கலாம். இப்படி அப்ப செயல்பாடுகளை பகிர்ந்தளித்து செய்தோமே ஆனால் எல்லாருக்கும் அந்த தாவாவுடைய அந்த தாக்கம் அவர்களுக்கு புரியும். அப்ப இந்த செயல்பாடை எடுத்து செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகள் நம்ம இப்ப கூடி இருக்கிறோம் இல்லையா? இந்த நிர்வாகிகளுக்கு சில பண்புகள் சரியா வந்துச்சுன்னா இந்த பணிகள் எல்லாம் கரெக்டா போயிடும். பண்புகள்ல முதல் பண்பா நமக்கு வர வேண்டியது இஹ்லாஸ். அதான் நிர்வாகிகளிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல ஃபர்ஸ்ட் என்னது? இஹ்லாஸ் இருக்கணும். அதாவது மன தூய்மை. எதை செஞ்சாலுமே நம்ம யாருக்காக செய்யறோம்ங்கிறத சரியா முடிவெடுத்து அது இறைவனுக்காக செய்திருக்கிறோமா, இறைவனின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்யறோமா, அதான் முக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், சஹீஹுல் புகாரில முதல் ஹதீஸ் என்ன வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத்,
செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது. என்ன எப்படி மனசுல நினைச்சோம் அதன் அடிப்படையில் செயல் இருக்கும். அப்போ மனசுல எதை நினைக்கணும், எதுக்கு செய்யலாம், செஞ்சா நிறைய காசு கிடைக்கும் அது செய்யறியா, செஞ்சா நிறைய பேர் கிடைக்கும் இதுக்கு செய்யறியா, செஞ்சா நம்ம இன்னும் பெரிய போஸ்ட் கிடைக்கும் அதுக்கு செய்யறியா, செஞ்சா 4 பேர் நம்மளை புகழ்வாங்க இதுக்கு செய்யறியா, செஞ்சா நாளைக்கு அல்லாட்ட பெரிய மதிப்பு கிடைக்கும் இதுக்கு செய்யறியா. இதெல்லாம் வேண்டாம், அல்லாட்ட 4 மதிப்பு கிடைக்குமே அதுக்கு செய் அப்படிங்கிறதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமாலி குல்லி இம்ரிஇன் மா நவா. ஒவ்வொரு மனுஷனும் எதற்காக வேண்டி நினைத்தானோ அது அதுக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸிபுஹா. ஒருத்தன் உலகத்திற்காக செயல்பட்டால் அந்த உலக இலக்கை அடைவான். 4 பேர்ட்ட பேர் வாங்க செயல்படுறாங்க பேர் கிடைக்கும், கிடைக்காமல இருக்காது. 4 பேர்ட்ட அந்தஸ்து வாங்க செயல்படுறாங்க கிடைக்கும், பேர் கிடைக்கும். 4 பேர்ட்ட பணம் கிடைக்கும். உன்னுடைய செயல்பாடு உலகத்தை நோக்கி இருக்கா, அதனுடைய இலக்கை பெறுவாய், மறுமையில் கிடைக்காது. அவ் இம்ராத்தின் என்கி யோகா. ஒரு பெண்ணுக்காக ஒரு தியாகத்தை ஒருவன் செய்கிறானா கல்யாணம் பண்ணிக்குவான். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊர்ல பிரச்சனை பண்றான், அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பல போராட்டங்களை பண்றான், திருமணம் பண்ணி முடிச்சிருவான். உன்னுடைய செயல்பாடுகளை எதற்காக ஆக்குகிறாய்? ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் கல்யாணங்கிறியா, நீ அதுல வீரியத்தோடு தான் இருப்ப, கண்டிப்பா அது நடக்கும். இன்னொன்னு எப்படி இருப்ப, இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்குமா, காசு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ரைட் அது கிடைக்கும். இறைவனுக்காக செயல்படுத்துவோம் என்று நினைக்கிறாயா, ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. எதன் பக்கம் அவன் தியாகம் செய்து போகிறானோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த நோக்கத்தை நாம் சரிவர அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கு இறைவனுடைய அந்த திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்குமா அதான் பார்க்கணும். எவ்வளவு செஞ்சாலும் சரி, நாம ஒரு அடிமட்ட உறுப்பினரா சேர்ந்த போது நம்மிடத்தில் எந்த இறை பொருத்தத்தை எதிர்பார்த்து உள்ள நுழைஞ்சோமோ அப்படியே மேல வந்து செயற்குழு, அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு துணை நிர்வாகி, அதுக்கப்புறம் ஒரு முக்கிய நிர்வாகி, அதுக்கப்புறம் ஒரு கிளை தலைவர், அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட துணை நிர்வாகிகள், அதுக்கப்புறம் மாவட்ட பெரிய நிர்வாகிகள், அப்புறம் ஒரு மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் மாநில துணை நிர்வாகிகள், அதுக்கப்புறம் மாநில நிர்வாகி. இவ்வளோ அந்தஸ்தை தாண்டிய பிறகும் அதே திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செயல்படணும் அப்படிங்கிற இஹ்லாஸ்ல அடி வாங்கிதான் இருக்கணும். அதான் முக்கியம். இதற்கும் யாரு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறா? இந்த தாவா பணி சேர்த்தான் நிர்வாகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். நிர்வாக அமைப்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது எதுக்கு? தாவாவுக்காக வேண்டி. அந்த தாவா பணியை அடிப்படையா வச்சு செஞ்ச நபிமார்கள்ட்டயே இத்தனைக்கும் படிப்பனை இருக்குது. எப்படி இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் எவ்வளவு அழகா சொன்னான். தன்னுடைய உற்ற தோழரை ஆக்கி இருக்கிறேங்கிறான், உலகத்துக்கே முன்னோடிங்கிறான். உலகத்துக்கு முன்னோடியா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இஹ்லாஸா இருக்கிறதுலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகா பார்க்கிறோம். என்ன இருக்குது? 2வது அத்தியாயத்துல, சூரத்துல் பக்ராங்கிற 2வது அத்தியாயத்துல 127வது வசனத்துல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். இது எர்ஃபவு இப்ராஹிமு அல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். இந்த காபத்துல்லாவை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிட்டாங்க. இந்த கட்டின காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதற்காக, அதை அழகான முறையிலே ஒருங்கிணைச்சி சேர்த்து கட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளை போடுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் புதிய ஒரு அழகான முறையில கட்டுறதுக்காக வேண்டி அந்த கற்களை சுமந்து அந்த கட்டிடத்துடைய அஸ்திவாரத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எழுப்பி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கேட்டதை நினைத்து பார், அவர்கள் இறைவன்கிட்ட சொன்னதை நினைத்து பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். என்ன சொன்னாங்க இறைவன்கிட்ட? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களது இறைவனே, எங்களிடமிருந்து இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஏனென்றால் நீதான் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காபத்துல்லாவுடைய கட்டடத்தை கட்டும் போது இறைவா இதை ஏத்துக்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை தெரிஞ்ச இறைவனே இவர் என்னுடைய தோழர்னு ஏத்துக்கிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயம் புகழ்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முன்னாடி ஆக்கிட்டான். அப்படி இருந்தும் கூட, இவ்வளோ காலம் பல தியாகங்களை எல்லாம் செஞ்சிருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன யோசிச்சு அந்த பிரார்த்தனை செய்யறாங்க? இறைவா, நான் இதை உனக்கு செய்யறேன். காபத்துல்லாஹ் என்ன தெரியுமா? உலகத்திலே முதல் பள்ளிவாசல், அதை கட்டியவர் நான் தான். அந்த பேர் வந்துடக்கூடாதுல்ல, அந்த அகமை வந்துடக்கூடாதுல்ல. உலகமே தேடி வரக்கூடிய ஒரு பள்ளியை கட்டினது யாரு தெரியுமா? அது என்னுடைய கைவசம் தான் அப்படின்னு வரக்கூடாதுல்ல. அந்த பெருமை வராது என்பதற்காக, வரக்கூடாது என்பதற்காக இறைவா நான் இதை உனக்காக வேண்டியா செய்யறேன், அது ஏத்துக்க இறைவா. எப்படி கேட்கறாங்க பாருங்க, பணிவை பாருங்க. இந்த பணிவு
எவ்வளவு பெரிய ஒரு பணி, சாதாரண பணியா? உலக மக்களை தேடி வருஷா வருஷம் லட்சக்கணக்கிலே போய் குவிகிற ஒரு பள்ளியை தேடி ஓடுகிறார்கள் என்றால், அந்த பள்ளிவாசல கற்ற பணி, முதல் பள்ளியை புனர் நிர்மாணம் செய்கிற பணி இவ்வளவு பெரிய பணி. அந்த பணியை செஞ்சாலும் என்கிட்ட அகந்த வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற புகழை தேடக்கூடாது. இறைவனுக்காக செஞ்சேன், இறைவா நீங்க அதை ஏத்துக்க அப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. ஏன் சொல்றான்? நாம் ஒரு தியாகத்தை செய்வோமையானால் இறைவா உனது திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்திருக்கிறேன், நீ ஏத்துக்க இறைவா, அது போதுங்கிற அந்த மனப்பான்மை வரணும். அப்படி வந்துச்சுன்னு வைங்க, எடுத்து சொல்ற பழக்கம் வராது. அதோடு இந்த நிர்வாகத்தில் இருக்கிற பொறுப்பை நம்ம சரியா நிறைவேற்றணும், இதனால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கணும், அப்படி செயல்படுத்தணும். அதான் இஸ்லாம். அந்த மன தூய்மையோடு நம்ம செயல்படுத்துறோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு தளர்ச்சி வராது, ஒரு முடக்கம் வராது, நம்ம எழுச்சியோடு செயல்படுத்தலாம். இது ஃபர்ஸ்ட்ங்க. ரெண்டாவது என்ன, நாம இஹ்லாஸ் இருக்குது சும்மா உட்கார்ந்துடக்கூடாது. நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்னங்கிறதுல ஒவ்வொரு நொடி பொழுதிலும் சிந்தித்திருக்க வேண்டும். அது நம்மகிட்ட வரணும். அல்லாஹ் என்ன பண்றான், இந்த பொறுப்புகளை நமக்கு ரெண்டு வகையா கொடுக்கலாம் பாருங்க. ஒன்று இயற்கையிலே நம்ம மேல வந்து உழுகிற பொறுப்பு இருக்குது. இன்னொன்று 4 பேர் நம்மளை தேடி நம்மள அந்தஸ்தை புரிஞ்சு நம்ம பண்புகளை பார்த்து இவருக்கு இதை கொடுக்கலான்னு நம்பிக்கை வச்சு கொடுக்கிற பொறுப்பு இருக்குது. ரெண்டு வகை பொறுப்பு. ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிறக்க ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த 2 பேருக்கு என்ன பொறுப்பு வந்துருச்சு, நல்லா வளர்த்தணுங்கிற பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்பில் சுமத்தப்பட்டார்கள், நிர்பந்தத்தால் தள்ளப்பட்டு விட்டார்கள். இவன் வளர்ந்து இளமை பருவத்துக்கு வந்த உடனேயே பெற்றோருக்கு உபகாரம் செய்யணுங்கிற பொறுப்பில் இவன் தள்ளப்படுறான். திருமணம் பண்ண உடனேயே மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றணுங்கிற பொறுப்பில் அங்க தள்ளப்படுறான். இதுவெல்லாம் இயற்கையாக நம்மை நோக்கி வருகின்ற பொறுப்புகள். 4 பேர் நம்மளை தேடி வருகிற பொறுப்பு இருக்குதுல்ல. தலைவரா கண்ணியமா இருக்கிறாரு, நல்லா பழகிறாரு, நல்ல வேலை செய்யறாரு, கூப்பிட்ட கூடலுக்கு ஓடி வராரு, இவ்வளவு பணிகள் இவ்வளவு வகையான வேலையை செய்யக்கூடியவரையே தலைவரா போட்டா என்னன்னு நம்ம ஒரு 40 பேருடைய உள்ளமும் ஒருங்கிணைஞ்சு ஒரு நல்லெண்ணத்தோடு ஒருத்தர் சொல்றான்னா நம்மளை தலைவரா ஆக்குறாங்களே, அப்ப அந்த பொறுப்பை நம்பிதானே கொடுத்தாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பொறுப்பை வாங்குறோம் வைங்க, அது நம்ம தகுதியை பார்த்து நம்ம செயல்பாடை பார்த்து வந்த பொறுப்பு. அதை நிறைவேற்றுறதுல ரொம்ப கவனமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 2554 2554 அத பாக்குறோம். என்ன வருது, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், உங்கள எல்லாருமே பொறுப்பாளிகள். ஏதாவது ஒரு பொறுப்பு உங்கள்ட்ட இல்லாம இருக்கவே இருக்காது, எல்லாரும் பொறுப்பாளிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபல் அமீருல்லதி அலன்னாஸி ராயின், ஒரு அமீராக இருப்பவன், ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அந்த மக்களுக்கெல்லாம் இவன் தான் பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், அந்த மக்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ, எதனால் அப்படி செல்கிறார்களோ அத்தனைக்கும் காரணம் இந்த தலைவர். தலைவருடைய உத்தரவில்லாமல் மக்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அப்ப தலைவருடைய ஒவ்வொரு உத்தரவுகளும் மக்களுடைய செயல்பாடு அதன் வழியில் மாற்றப்படும். மக்கள் நல்ல வழியிலே செயல்படுவார்கள், ஆனால் அதற்கு அமைந்த தலைவர் நல்லவன். மக்கள் தீய வழியில் போகிறார்கள் என்றால் அதற்கு அமைந்த தலைவன் தகுதியற்றவன். அப்ப மக்கள் தீய வழியில் போகிறார்கள் என்றால் ஒரு சமுதாயமே உண்டாது என்று நான் சொல்லி இருக்கிறேன். சமுதாயத்திற்கு ஒரு தலைவராக இருந்து கொண்டு அந்த பொறுப்பை ஏன் செய்யவில்லை அல்ல கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் என்ன வருது, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி, ஒரு கணவன் தன் மனைவிக்கு பொறுப்பாளி, ஒரு மனைவி தன் மனைவி கணவனுடைய குடும்பத்திற்கும் தன் பிள்ளைக்கும் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபகுல்லுக்கும் ராயின், எல்லாருமே பொறுப்பாளிகள் தான். இவருக்கு தான் பொறுப்பாளி நினைச்சக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, பொறுப்புணர்வோடு நடந்துக்குங்க, ஒரு லட்சியத்தோடு செயல்படுங்க அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிர்வாகிகளா இருப்பவர்கள் உறுப்பினர்களை விட, உறுப்பினர் என்ன யோசிக்கணும், நம்ம ஒரு உறுப்பினரா இருக்கிறோம், நாம 4 அசத்திய கொள்கையில் இருந்தெல்லாம் இதான் சரின்னு தேர்ந்தெடுத்து வந்துட்டோம், இப்ப நம்மளை எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வேற இருக்கிறாங்க, எதுக்குடா தௌஹீதுக்கு போனன்னு கேள்வி கேட்கறான். நம்ம இது உறுதியா வேற இருக்கணும், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயமே இருக்குது, நம்ம சரிவர செயல்பட்டா 4 உறுப்பினர் உண்டாகுமா என்பதை யோசித்து அவர்களை இழுக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினருக்கு இருக்குது. உறுப்பினர்கள் வந்து இவ்வளவு குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே,
இவங்களுக்கு சரியா தர்பியத்து கொடுக்கணுமே. ஏதோ சிற்கு இல்ல, சிற்கு இல்லாத ஒரு மார்க்கம் இஸ்லாம்ங்கிறது மட்டும் புரிஞ்சுள்ள வந்திருக்காங்களே, தொழுகை சட்டங்கள் தெரியாது, இவன் மதுகபு தான் மார்க்கம் பாதி விளங்கி இருக்கிறானே, சில பேர் வந்து போர் போரா கிடக்குறானே, இவங்க அந்த ஒன்று தட்டு எப்படி முறையா விளங்க வைக்கிறது அப்படிங்கிறது நிர்வாகி யோசிக்கணும். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயலலாபுதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இஸ்லாத்தின் பெயரால் குர்ஆன் ஹதீஸின் பெயரால் வழிகிட்டவனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸே வேணான்னு மதுகபுல போனவனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். மதுகபு மட்டும் நாங்க ஏத்துக்குவோம், ஆனா சிற்கு வைக்க மாட்டோங்கிறவனையும் காப்பாற்ற வேண்டி இருக்கிறோம். சிற்கெல்லாம் வைக்கலாம் தப்பு இல்லைன்னு போன பரேலவியும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இதுக்கு அந்த பக்கம் என்னடா இஸ்லாம் என்னடா முஸ்லீம், வாங்கடா நம்ம உண்டு, சினிமா உண்டு, ரசிகர் உண்டு, மன்றம் உண்டு போற பேர் வாங்கி முஸ்லீமும் காப்பாற்ற வேண்டி இருக்கிறோம். இதையெல்லாம் போக அந்த பக்கம் பார்த்தா இஸ்லாம் அப்படி, இந்த இஸ்லாம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளாத அறியாத பிறமதத்தவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். எல்லா பொறுப்புமே நம்ம தலைமையில விடுஞ்சிருக்குது. இது எப்ப செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற யோசனை வந்திருக்கா நமக்கு? அந்த உணர்வு வந்தால் செயல்படுத்துவோம். எதை செஞ்சாலுமே அதிக செய்யணும் இந்த ஜமாத் எதிர்பார்க்காது, அதிக செய்யணும் இறைவனே எதிர்பார்க்க மாட்டாங்க. இறைவன் எதிர்பார்க்கல உங்கள்ட்ட அதிகம் செய்யுங்க, நிரந்தரமா செய்யுங்க. அந்த பொறுப்புணர்வுல வீரியத்தோடு செய்யுங்க, அதான் அல்ல எதிர்பார்க்க. அது இந்த நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பண்பு. அதுக்கப்புறம் என்ன பண்பு? வஷாவிருஹும் ஃபில் அம்ர். நபியே, ஒரு காரியத்தை செய்வாயானால் அந்த காரியத்தில் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய். யாரோடு? எந்த முஹாஜிர்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாம மதினாவுக்கு வந்தாங்களோ அவர்களோடு, எந்த மதினாவாசிகள் தான தர்மம் வழங்கினார்களோ அவர்களோடு, எந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பண்புக்கு வந்தார்களோ இவர்களோடு 4 கருத்தை நீனும் சொல்லு, எப்படி செய்யலாம் நீங்களும் கேளுங்க, அப்படி கலந்து ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவிற்கு ஒரு மஷூராவுடைய பண்பை சொல்றான். எதை செஞ்சாலுங்க அந்த காரியம் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கலந்து ஆலோசனை இல்லாம மஷூரா இல்லாம தன்னிச்சையா செஞ்சோம் ஜமாத்தில் விரிசல் வருகிறது என்ற அர்த்தம். அதை செய்யாம கலந்து ஆலோசனையோடு செய்வது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றாங்க தெரியுமா? கலந்து ஆலோசனை செய்யறதுக்கு முன்னாடி இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு செஞ்சிட்ட பிறகு ரொம்ப உறுதியா இருக்க சொல்றான். இதா அசம்த, கலந்து ஆலோசனை செய்துவிட்டு இதைத்தான் செயல்படுத்த போகிறோம் என்று நீங்கள் ஒரு முடிவு செய்தால் ஃபத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது உறுதியா நம்பிக்கை வைத்து விடுங்கள். ஒரு காரியத்தை கலரங்கிட்டோம், அதை வாங்கும்போது பின்வாங்கிடக்கூடாது. அந்த காரியத்தை செய்யும்போது நான் அன்னைக்கே வேண்டாங்கன்னு கருத்து பேசக்கூடாது. கருத்து இறுதியா என்ன முடிவு வந்துச்சு? 3 பேர் வேண்டாம்னு சொன்னீங்க, 2 பேர் வேணும்னாங்க, மெஜாரிட்டி வேணாம்னு சொன்னதுதான், ரைட் விட்டுரு. நம்ம வேணாம்னு சொல்லியிருந்தோம், இருந்தாலும் 3 பேர் சரின்ட்டாங்க, நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆனதாகட்டும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அப்படி நம்பிக்கை வைங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அப்படி உறுதியாக நம்மனால முடியாது அல்லாஹ்வால் முடியும் அப்படின்னு உறுதியான நம்பிக்கை வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லி ஆலு இம்ரான்ங்கிற 3வது அத்தியாயத்துல
159வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 3:159. அதுல மஷூராவுடைய அந்த அவசியத்தை புரிய வைக்கிறான். அதை நமக்கு ரொம்ப கவனமா விளங்கி கொண்டு நாம செயல்படுத்தணும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. சஹாபாங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் தூதரே இதை இப்படி செஞ்சா என்ன, இதை அப்படி செஞ்சா என்ன, இப்படி பேசிக்குவாங்க. ஏன்? எதை செஞ்சாலுமே நான் ஒரு தூதருங்கிற ஒரு அகந்தையே வரல, இவங்கள்ட்ட 4 கருத்துகள் நல்லா வருமே, அதுக்காக வந்தாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு பெரிய அந்த பண்பை கையாளுகிறார்கள் என்றால் நாமளும் அந்த கலந்த ஆலோசனைங்கிற பண்பை கையாளணும். இது நிர்வாகிகள் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. அதுக்கப்புறம் என்ன, பணிகளை செய்யும் பொழுது அதை பகிர்ந்தளித்து எல்லோருக்கும் ஒரு பணியை கொடுக்கணும். பகிர்ந்தளிப்பதுல எல்லோரையும் லேசுப்படுத்தி செய்யணும். ஒரு காரியத்தை செஞ்சோன்னு வைங்க, அவன் நம்மளை பார்த்து ஓடக்கூடாது. நிர்வாகிகளை கூப்பிடுறாரா, நான் இருக்கேன் நீ சொல்லிட்டியா அப்படின்னு வரக்கூடாது. போன் அடிக்கிறாரு தலைவர், போனு பேசாம வைப்பான். வீட்டுல கேட்பாங்க, என்னங்க நல்ல தலைவர் தான் அடிக்கிறாரு, என்ன கூப்பிட்டாருன்னா 40 மணி நேரம் வசூலா வைப்பாடுவார். இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா காலையில 6 மணிக்கு பஞ்சாயத்து நடத்துவாங்க. அப்படி வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொறுப்பாளர்களை அனுப்பும்போது என்ன பண்றாங்கன்னா, 2 பேரை யமன்கிற பகுதியில 2 பகுதியா பிரிச்சு அனுப்புறாங்க. அதுல முஆத் பின் ஜபல் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அபு மூசல் அஷரிங்கிற ஒரு நபித்தோழர், 2 சஹாபி அனுப்புறாங்க. குல்லவாஹிது மின்ஹுமா அலல் மிஹ்லாஃபி, அந்த யமன்கிற அந்த பகுதியில 2 பகுதி, இந்த பகுதி இந்த பகுதிங்கிற ஒரு 2 பகுதிக்கு அனுப்புறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட இந்த பொறுப்புதாரிகள்ட்ட சொன்ன விஷயமே என்ன தெரியுமா, எஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, ரொம்ப லேசா சொல்லுங்க. ஒரு காரியத்தை நீங்க கட்டளை இட்டீங்கன்னா, ஒரு வேலை வாங்கினீங்கன்னா, ஏன்னா நீங்களும் அல்லாஹ் வேண்டி செய்வீங்க, அவனும் அல்லாஹ் வேண்டி செய்யறான், உங்களுக்கும் காசு கிடைக்காது அவனுக்கும் கிடைக்காது. அப்ப செய்யறது என்னது, லேசுப்படுத்துங்க. ஒரு ஜமாத்துக்கு போனாங்களாம், போய் திருமணமாயி 2 நாள் தான் ஆச்சு ஒருத்தருக்கு. அவர்கிட்ட போய் வாங்க ஜமாத்துக்கு போலான்னு, 2 நாள் தான் கல்யாணம், அல்லாஹ் பாத்துக்குவாங்க. இல்லைங்க கல்யாணமே 2 நாள் ஆச்சு, பாத்துக்குவாங்க விடுங்கன்றாராம். மரம் வச்சவன் தண்ணி விட்ட மாட்டானா, வாங்கன்றாராம். எங்க சென்னையில இருந்து கூட்டிட்டு போய் கன்னியாகுமரியில் உட்கார வச்சுட்டாங்களாம். இவரும் பள்ளிவாசல் ஒரு மூலையில ஒரே அழுக, ஏன் அழுகிறீரு? உடனே அமீர் சாப் கேட்கிறார். அதெல்லாம் அமீர் சாப் ஒருத்தர் இருப்பார்ல, செயலாளர் பொருளாளர் இருக்க மாட்டார், ஒரே ஆள் தான் அதுக்கு. அவர் போடுவார், என்னப்பா அழுகிற, உம்மத்தை நினைச்சு அழுகிறேன்டாராம் அவரு. இவன் ஒரு நாள் தான் அச்சு, உம்மத்து மேல அவ்வளவு பெரிய அக்கறை அப்படின்ட்டு போயிட்டார் அவரு. 2ஆம் நாள் பார்த்திருக்காரு, அதே மூலையில எந்திரிக்கவே இல்லை ஆளு, தொழுகிறது அங்க போய் உட்கார்ந்து அழுகிறான். ஏன்டா அழுகிற? உம்மத்தை நினைச்சு அழுகிறேன். சரி உன்னை பத்தி ஒரு பயானே பேச வேண்டியிருக்கு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும், இப்படித்தான் ஒரு மகான் நடந்தார், இப்படித்தான் அவர் நடந்தார், இப்படித்தான் இவர் நடந்தான்னு சொல்லாமல. ஏன்னா மகான் நடந்தானே எங்க நடந்தான்னு கேட்டுருவாங்க. கண் முன்னாடியாவது ஆதாரம் ஆள் கிடைச்சிட்டாரு அப்படின்னு உட்கார வச்சு, மக்களே நீங்கள் எல்லாம் இந்த துன்யாவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், 2 நாள் தான் நான் எடுத்தது, கல்யாணமாய் 2 தான் ஆச்சு, அந்த 2 நாள்லயே உம்மத்தை பத்தி கவலைப்படுற ஒரு ஆளு இவர் தாங்கன்றாராம். அட நீங்க ஏங்க வைத்த கிளப்புறிய, என் உம்மத்துன்னு சொன்னது என் பொண்டாட்டி பேருக்குன்றாராம் அவரு. அப்பதான் தெரியுது உம்மத்த மனைவி பேரு. இவர் நினைச்சிட்டாரு உம்மத்த சமுதாயம். அப்ப அந்த லட்சணத்துல ஒருத்தனை கூப்பிட்டாங்கன்னு சொன்னா மனசங்கடம் ஆக்கிற மாதிரி செயல்படுத்தக்கூடாது. லேசுப்படுத்தி ரொம்ப ஈஸியாக்கி, இவ்வளவுதான் உனக்கு பணி, இதையும் கூட செய்ய முடியாதா, இது யாரு செய்ய முடியாதுன்னு சொன்னா நான் பண்றேங்க, இதோட ஜாஸ்தி பண்றேன்னு செய்வான். அது மாதிரி அவனுக்கு லேசுப்படுத்துகிற அந்த பணிகளை செய்ய விடணும், பகிர்ந்தளித்து அதை செய்யணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பஷிரா வலா துனஃபிரா, எதை சொன்னாலும் நற்செய்தியை சொல்லுங்கள். ஏன்னா வர வரைக்கும் தான் இந்த பாரு நீ இதை செஞ்சுட்டேன்னா நரகத்துக்கு போயிருப்பா, இதை செஞ்சுட்டேன்னா பாவமா போயிரும், இதை செஞ்சிருப்பா வாப்பான்னு தாவா பண்ணி கூப்பிடுறது. ஒரு நிர்வாகியா வந்த பிறகு இதை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இதை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கொடுப்பான். இப்படி அவங்களுக்கு உபதேசம் செஞ்சோம்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நல்லபடியா செய்வாங்க. அவங்களை விரட்டி விட்டுறாதீங்க. ஒரு காரியம் செய்யலாம், ஆமாமா உனக்கு எத்தனை பேர் சொல்றது புத்தி இல்ல, எப்ப பாரதை கேட்டவங்க பாப்பா நீ ஆமா உனக்கு போற அளவு நீ என்னத்தை சேர் எடுக்கணும், அவனு சரியில்லை, நீ அதுவும் சரியில்லை, இப்படி நீ எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிற மாதிரி நீங்க விரட்டி அடிக்கிற மாதிரி செயல்படுத்தாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது ஒரு நிர்வாகிகிட்ட இருக்கக்கூடாத பண்பு. இருக்க வேண்டிய பண்பு பணிகள் பகிர்ந்தளிக்கப்படுவதோடு இலகுவான பணிகளை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் இலகுவாக செயல்படுத்த வேண்டியது கட்டாய கடமை. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 4342வது ஹதீஸ், 43, 42. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிகளை பகிர்ந்தளிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது மாதிரி செயல்படுத்துறாங்க. யாருக்குமே பணி எல்லாம் விட மாட்டாங்க. ஒருத்தனுக்கு என்ன முடியுமோ அந்த பணி நீ செஞ்சிருவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த பத்ர் போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்கல்ல,
போனா என்ன ஆகும், மதீனாவுல ஆள் இருக்காது. மதீனாவுல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல தொலை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்ப தொலை வைக்கிறது யாரு? யாரால் போர் செய்ய முடியாது அவர் அந்த பொறுப்பு பார்த்துக்கிட்டோம். பொறுப்பை யாரோருக்கு நிறைவேற்றணும். ஆனால் யாராருக்கு எது முடியுமோ அதை கொடுப்போங்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, போருக்கு நம்ம போயிருவோம், சக்தி உள்ள சகாபாக்கள் நம்மளோட வந்துருவாங்க. முடியாதவங்க யாருன்னு பார்த்தா அப்துல்லா பின் உம்மி மக்தூம் நிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, கண்ணு வேற எனக்கு தெரியாது, இல்லாட்டி நான் போருக்கு வந்திருப்பேன். ஆனா அல்லாஹ் வேற குர்ஆன்ல சொல்றான், யாரு போருக்கு போனாங்களோ அவர்களும் போருக்கு போகாம வீட்டிலேயே உட்கார்ந்துட்டாங்களோ இவங்களும் சமமாக முடியாதுன்னு வேற சொல்றான். எனக்கு வரதுக்கு ஆசையா இருக்குது, கண்ணு தெரியாதே அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப வருத்தப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சங்கடமான சூழ்நிலையில அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். கைர உளில் லரரி, யாருக்கு குறைகள் இருக்கிறதோ, இந்த ஊனம், அந்த ஊமை, செவிடு, நடக்க முடியாத அந்த அளவுக்கு நொண்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தவிர போருக்கு வந்தவர்களும் போருக்கு வராதவர்களும் சமமாக மாட்டார்கள். இந்த கஷ்டமா இருக்கிறவங்க, முடியாதவங்க பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு நல்ல கூலி கிடைக்கும் சொல்லி அல்லாஹ் இறைவசனத்தை இறக்கின பிறகுதான் இவருக்கு மனசு ஆறுதலாச்சு. அது வரைக்கும் நம்ம அந்த பொறுப்பை செய்யணுமேங்கிற பொறுப்புணர்வு பாருங்க. கண்ணு தெரியாது, போர்ல நிக்கிறேன் ஆசைப்படுறாரு, கண்ணு தெரியலையேங்கிற அந்த ஒரு வருத்தம் தான் அவருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா, உனக்கு அந்த வேலை முடியாது, மஸ்ஜித் நபவியில் நீ இமாமத் பண்ணிட்டு உட்கார வச்சு போயிட்டாங்க. பொறுப்பு பாத்தீங்களா, உனக்கு எது முடியல இது முடியும், எது முடியாது போர் செய்ய முடியாது, இது முடியும்ல நீ அதை செய் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமாமத்து பண்ற பொறுப்பு கண் தெரியாது தொலை வைக்கலாம் இது தெரியுது, அதான் இருக்குதா, தொலை வைக்க சொன்னாங்கிற செய்திய அபூதாவூதுங்கிற ஹதீஸ் நூல்ல 503வது ஹதீஸ்ல பாக்குறோம். இஸ்தக்லஃப இப்னு உம்மி மக்தூம் யௌமுன்னாஸ வஹுவ ஆமா, அவர் குருடராக கண் பார்வை தெரியாதவராக இருந்த நிலையில் அவரை அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்களை தொலை வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள், உத்தரவு போட்டிருக்கிறார்கள், அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் செய்தி அபூதாவூதுல 503வது ஹதீஸ்ல பாக்குறோம். இது மாதிரி ஒவ்வொருவருக்கு எந்த செயல் செய்ய முடியுமோ அந்த செயலை அவன் கட்டாயம் செய்ய வைக்கிற அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சு அந்த பொறுப்பை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நிர்வாகிகள் இருக்க வேண்டிய பண்புகள் என்னன்னு கேட்டா, பணிகளை பகிர்ந்தளிக்கிறதோடு ஒவ்வொரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றணும். நாம ஒரு மார்க்க ரீதியான ஒரு அமைப்பை பெற்றவர்கள், ஆன்மீக அமைப்பு கொண்டவர்கள், இதன் அடிப்படையில் மறுமையில சொர்க்கத்தை நோக்கி வாழ்றவங்க. இப்ப நாம மக்களுடைய நாணயம் பெறுவதில் ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். மக்கள் நம்மளை எந்த விஷயத்துல நாணயமா பார்ப்பாங்க, ரெண்டு விஷயத்துல பார்ப்பாங்க. ஒண்ணு, அவன் சொல்றதை செய்யறானா. எங்களிடம் ஒரு பிரச்சனை வந்தால் எண்ணி 3 நாட்கள் முடிப்போம், நாங்கள் ஹைகோர்ட் போன்று பல ஆண்டுகள் கடத்த மாட்டோம் சொல்லிடுவோம். சொல்லி பிரச்சனையை 40 நாள் கடத்தக்கூடாது, கரெக்டா செய்யணும். ஒரு நிர்வாக மசூரா நடக்குது, எத்தனை மணிக்கு மசூரா, 2:30க்கு மசூரா, எத்தனை மணிக்கு மக்கள் கூட்டினார்கள், 3 மணிக்கு தான் தலைவரே வந்தார், கூட்டு வரக்கூடாது. அந்த எதிர்பார்க்கிற அந்த சொன்ன நேரத்துக்கு வருகிற அந்த பஞ்சுவாலிட்டி, சொன்ன நேரத்துல உடனடியாக செய்யற அந்த துரித நடவடிக்கை இருப்பாருங்க. சுனாமி பிரச்சனை வந்திருக்குது, சுனாமி பிரச்சனை கடுமையான பிரச்சனை நடந்திருக்குது, அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஆள் அசால்ட்டா என்ன பார்த்து எத்தனை பேர் போனா எத்தனை பேர் இருக்கிறான், சரி இருந்தவங்க எல்லாம் கூட்டு வாங்க, போனவங்க எல்லாம் கழிச்சு விடுங்க இப்படின்னு விடுவானாங்க. அது பரபரப்பா அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சு பரிதவிச்சு அவன் 4 பேர் தூக்குனான்னு வைங்க, இவன் தாண்டா எல்லாமே செஞ்சான் ஒரு ஆறுதல் அடைவான்ல. மனுஷனுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு அவசரமான அந்த அவசர கால பணியில ஈடுபடணுமா இல்லையா, அது மாதிரி ஒருத்தனுக்கு என்னைக்குமே தனிஞ்ச சூழ்நிலை வரக்கூடாது. அந்த ஆபத்தான அவசரமான நேரத்துல அவசரமான துரித நடவடிக்கை எடுக்கிறதுல அவன் ஆர்வம் காட்டணும். அந்த அளவுக்கு ஒரு பணியை செய்யும் பொழுது நாம கொடுத்த வாக்க நிறைவேற்றணுங்கிற அந்த பொறுப்புணர்வு வேண்டும். இன்னொரு என்ன வேணும், நாம கணக்கு வழக்குல சரியா இருக்கணும். இந்த ரெண்டத்தான் நாணயமா இந்த சமுதாயத்தை நம்ம இந்த ஜமாத்தை பத்தி சமுதாயத்துல எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஜமாத்து மேலோங்கிறதும் இதன் அடிப்படையில் தான், ஒரு ஜமாத்து நாரி போறது இதன் அடிப்படையில் தான். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி, ஏன்னா ஒவ்வொரு நபிக்கு ஒரு நல்ல சிறப்பு குணங்கள் இருக்கும். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி எந்த அளவுக்கு சொல்றான்னா, 19வது அத்தியாயம் மரியம்ங்கிற அத்தியாயத்துல 54வது வசனத்துல சொல்கிறான், வதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில், இந்த வேதத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைத்து பாருங்கள். இன்னஹு கான சாதிக்கல் வாதி, அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்னன்னு சொன்னா வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கிற வார்த்தையை விட அல்லாஹ் என்ன பண்றான், வாக்குறுதியை உண்மைப்படுத்துவாராம். 9 மணிக்கு வரனா 9 மணிக்கு வருகிறேன், இந்த காட்டினேன், சொன்ன வார்த்தையை உண்மைப்படுத்தினால் மாதிரி. அப்ப கொடுத்த வாக்க நிறைவேற்றுறாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு உண்மைப்படுத்துகிற அளவிற்கு நிர்வாகிகள் இருக்கணும். 9 மணிக்கு ஆர்ப்பாட்டம் 1 மணி நேரம் நடக்கும், அது 9 மணிக்கு பொதுக்கூட்டமும் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 9 மணிக்கு மசூரா என்றால் 9 மணிக்கு நடக்கணும். 9 மணிக்கு தர்கா நிகழ்ச்சி தொடங்கணும், 9 மணிக்கு நடக்கணும். அப்ப நாம எந்த தாமதம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், இதுல பொறுப்புணர்வோடு நம்ம நடக்கலன்னு சொன்னா
நாம நிர்வாகிகள் வர லேட் ஆயிரும். உறுப்பினர் வந்து என்னப்பா ஏதோ பயான்னு சொன்னீங்க, இந்த மசூரான் நீங்க ஏதோ உட்காருப்பா, இப்பதான் வந்திருக்கிற உட்கார், ஏன் இன்னும் ஒரு 5 பேர் வரணும், அப்புறம் 4 மணி சொன்னீங்க பாய், சொன்னோம் அப்பதான் 5 மணிக்காவது வருவாங்க, 5 மணிக்கு தான் மசூரா அப்படின்பாரு. அப்ப அதுக்கு 4 மணிக்கு சொல்ற, அப்ப 4 மணிக்கு வந்தாதான் 5 மணிக்கு வருவாங்கன்னா அப்படி ஒரு பொறுப்பற்றவர்கள் வச்சு என்ன நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரு சத்தியமான ஒரு விஷயத்துக்கு நாம இந்த விஷயத்துல துரித நடவடிக்கை எடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்? இந்த மார்க்கத்துடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய வீரியம் குறைஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, சில இடங்களை தாமதப்படுத்தக்கூடாது, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு அரசன்ட்ட இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான், நான் இறைவன் வணங்குறேன்னு சொன்னாரு. அந்த அரசனை கேட்டான், இந்த உயிர்ப்பிக்கிறது மரணிக்க செய்யறதுங்கிற அற்புதத்தினாலதான் நீ சொல்ற, நான் அதை செய்யறேன், ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுக்கறேன், ஒருத்தனை சாகடிக்கிறேன், என்ன வணங்குறான் அவன். இப்போ நியாயமா தான் கேட்டிய, சரியான பதில் சொல்ல முடியல, நாளைக்கு யோசனை சொல்றேங்க அப்படின்னு அங்க துரிதமா உடனே சொன்னாரா, சொல்ல முட்டாரா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உடனே வந்து பின்வாங்கினாரா? வந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே துரிதமான பதில், இன்னல்லாஹ் யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். என்னடா பேசுற, உன்னால முடியுமா? சரி முடியும்னா இதை செய். அல்லாஹ் சூரியன் கிழக்குல இருந்து ஒரு உதிக்க செய்யறான், நீ மேற்கு இருந்து உண்டாக்கி ஒரு உதிக்க செஞ்சு காட்டு பாப்போம் அப்படின்னு ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஒரு பதில கொடுத்த உடனேதான் ஆள் பயந்து போயிட்டான். புகித்தனதி கபர், கேள்வி கேட்டவன் பதறி போயிட்டாங்க. அல்ல அப்ப அந்த அளவிற்கு வந்து ஒரு துரித நடவடிக்கை. ஒருத்தன் எதிர்த்தரப்ப இருக்கிறவன் நம்மள விஷயத்துல ஏதாவது ஒரு வழிகேட்டின் பக்கம் இழுக்க பாக்குறானா, நம்மள டேமேஜ் ஆக்க பாக்குறானா, அல்லது நம்முடைய பொறுப்புணர்வு கெடுற மாதிரி தெரியுதா, டக்குனு மாத்தணும், அது சரிப்படுத்தணும். தாமதம் ஆச்சுன்னா எல்லாம் வீணா போயிடும். அந்த கொடுத்த வாக்கு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அந்த வாக்குறுதி நம்ம சரியா நிறைவேற்றலன்னா என்ன அர்த்தம்? அப்ப சொன்ன சொல்லுக்கு கரெக்டா செயல்படக்கூடிய பண்பு நிர்வாகிகள்கிட்ட சரியா இருக்கணும். அதே மாதிரி நாணயம் இருக்கணும். காசு கொடுத்தோமா எல்லாத்துக்கும் புள்ளி விவரத்தோட, இந்த மாசம் வரவு செலவு இவ்வளவு செலவாச்சு, பள்ளிக்கு இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு போக்குவரத்து செலவாச்சு, இவ்வளவு டெலிபோன் சார்ஜ் செலவாச்சு, மேலும் வரவு செலவு குறித்து பில் புக்கு குறித்து விசாரிக்க பொருளாளரை அணுகும் ஒட்டினீங்களா, அதான் நியாயம் அர்த்தம். கேட்டாது என்ன, போன வாரம் 500 ரூபாய் கொடுத்தோமே என்ன கேட்கிற, அப்ப ஏமா நம்பிக்கை இல்லையா, எனக்கு இந்த பொருளாதார தேவையில்ல போ, தூக்கி விட்டு போனா. அட நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இருக்குது உன் மேல, எனக்கு இருக்கிற நம்பிக்கை மாதிரி உலகத்துக்கு இருக்கணுமா இல்லையா? நீ நல்லவன் நான் சொல்லுவேன், நீ நல்லவன் இந்த கிளை சொல்லிரும், நீ நல்லவன் ஜமாத்து சொல்லுமா, பரிந்துரை பண்ணுமா, நீ நல்லவன் வெளிநாட்டுல காசு கொடுத்து என்ன செய்வான், உள்நாட்டுல 4 பேர் காசு கொடுத்து என்ன செய்வான், எங்க பாய் அந்த போன வாரம் 500 ரூபாய் கொடுத்தேன் எங்க பாய்ன்னு கேட்டா, ஒரு ஃபேன் கொடுத்தேன் எங்க ஃபேனை காணோம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நாணயத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப விசாரிச்சாலும் ராத்திரி 1 மணிக்கு கேள்வி பதில் சொல்றேன் சொல்லுமா இல்லையா? அது எதுல வரணும்? இதுல வரணும். நாணயமா இருக்கணுங்கிறத எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, அந்த நாணயத்தை பத்தி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அமைச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு மனிதரை அனுப்புறாங்க. இஸ்தாமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரஜுலம் மினல் அஸத், அஸது கூட்டத்தார்கள் இருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவங்கள அனுப்புறாங்க. எதுக்கு? அலா சதுகாத்தி பனி சுலைம், பனு சுலைம்ங்கிற கூட்டத்தார்ட்ட போய் சில சக்காத்துடைய பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. வாங்கிட்டு வந்த உடனே அவர் என்ன பலம்மா ஜா, அவர் வந்த உடனே ஹாசபஹு, எந்த மனிதர் நல்லவராக இருப்பார் என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தேர்ந்தெடுத்து அனுப்பினாரோ அவர் போயிட்டு வந்த உடனே கணக்கு கேட்கிறார். இந்தாவா எவ்வளவு வசூல் பண்ண, எத்தனை ஆடு வந்துச்சு, எத்தனை மாடு வந்துச்சு, எத்தனை வகையான காசை கொடுத்தான், எத்தனை தங்கத்தை கொடுத்தான், எத்தனை வெள்ளியை கொடுத்தான், அப்போ எல்லாம் பிரிச்சு காட்டு, எவ்வளவு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு கொடுக்கல, எவ்வளவு எப்ப தருவான், யாரா எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கிற அந்த அத்தனையுமே காட்டுன்னு சொல்லி கேட்டாங்களே. ஏன் கேட்கணும்? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரு உண்மையான மூமின், யாரு உண்மையான ஒரு முனாஃபிகா இருக்கிறான்னு சில நேரத்தில் அல்லாஹ் எடுத்து வர காட்டிடுறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்லவன் தெரிந்து தேர்ந்தெடுத்த நபரையே ஏன் கணக்கு கேட்கிறாங்க? அப்ப நம்பிக்கை இல்லாமல கேட்கிறாங்க.
அவர் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் வாய் மூலமாகவே உலகத்துக்கு நிரூபிக்கிறது கேட்கிறாங்க. நீ கணக்கு ஒப்படைச்சன்னு நீ ஒரு நேர்மையானவன் நானும் சொல்லுவேன், நீ ஒரு நேர்மையானவன் உலகம் போட்டும். இல்லன்னா என்ன ஆகும்? நீ கணக்கு ஒப்படைக்காட்டியும் கூட எவனா திருடிட்டு போயிட்டாலும் கூட நீ திருடன் நானும் நினைச்சுக்குவேன், நான் நினைக்காட்டியும் பரவாயில்ல மக்கள் நினைப்பாங்கல்ல. அப்ப எந்த ஜமாத்து சுனாமி திருடர்கள் பேர் வச்சு அந்த ஜமாத்துல வெளியே வந்தோம்ல, ஒரு கழகத்துல இருந்து அந்த கழக சுனாமி திருடர்கள் கணக்கு உலக காட்ட வக்கில்ல. கணக்கு கேட்டா அவங்க நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க நம்புனா போதும் உள்ளுக்குள்ள வச்சு கணக்கு முடிச்சுக்கிட்டாங்களே. அது என்ன கேட்டோம்? அடே உள்ளுக்குள்ள வச்சு கணக்காட்டுறது முக்கியம். சுனாமில இந்த நிர்வாகி மட்டும் தான் காசு கொடுத்தானா? காசு கொடுத்தது யாரு? ஊர் மக்கள் கொடுத்தாங்க. ஊர் மக்கள் காட்டினியா இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு, இந்த ஊருக்கு இவ்வளவு கொடுத்த காட்டினியா? இப்படி சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இவன் ஒரு அநியாயக்காரன் சமுதாயத்துல வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டு ஜமாத்துல 4 பேர் இங்க வெளியே வந்தா இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நாங்க செய்யற பித்ரா போன வருஷம் பித்ரா இவ்வளவு வரவு, இவ்வளவு வரவு இத்தனை லட்சம், செலவு இத்தனை லட்சம், பாத்துக்கப்போ இந்த கிளைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கணும். திருத்தம் போன வாரம் 5000 ரூபாய் கொடுத்த இடத்த நாங்க 3000 தவறுதலா பிரிண்டடிச்சிட்டோம், இப்ப தவறுதலா ஒத்துக்கிறோம். இப்படி இருக்கிறது இதான் நாணயம். தவறையும் கூட ஒத்துக்கிறாங்களே, இது நாணயம். அப்ப இதை பார்த்து 4 பேர் தௌஹீதுக்கு வருவாங்கல்ல. அந்த நாணயத்தை நோக்கி இந்த ஜமாத்து வளரணும்னு சொன்னா இதுல பொறுப்பாளர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பயந்து ஒவ்வொரு செயல்பாடு அமைத்துக் கொள்ளணும். அவர்கள்ட்ட இருக்கிற குறையே எழுதி வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பாருங்க எழுதி வச்சுக்கிற பண்பு. ஒருத்தனுக்கு 2 நாள் ஆகுதா எழுதி வச்சுக்க, சாதாரண ஒரு பண்பு பாருங்க. நமக்கு 2 நாள் ஆகுதா மௌத்தும் கூட வரலாம், மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எழுதி வச்சுக்கிட்டா என்ன? நேற்று ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்துருப்பாரு, நம்ம மறந்துருப்போம், நம்ம பாக்கெட்ல இருந்த 1000 ரூபாயோட அந்த 500 சேர்ந்துருப்போம், என்ன 500 ரூபாய் வந்திருக்கேன் தெரியாது, குழம்பி இருப்போம். நம்ம மனைவி வேற அந்த 500 செலவு பண்ணிருப்பாங்க, இந்த 500 ரூபாய் அவர் எழுதுனது என்னாச்சப்போ நீங்க எழுதாம போனாலும் வீணா போயிடுச்சு. இல்லாட்டி என்ன செய்வாங்க? இப்படியும் கூட நடக்காதுங்க. நம்ம பொருளாளர்களை ஆர்வப்பட்டு பாய் ஜமாத்துக்கு ஏதாவது செய்யுங்க பாய், நான் ஒரு 100 ரூபாய் எழுதிக்கேன்னு அவர் சொல்லுவாரு, 100 ரூபாய் எழுதி விட்டுருவாரு, வாங்க மாட்டார் காசை, வாங்காம இருங்க நீங்க தரும்போது நான் வாங்கிக்கன்னு விட்டுருவாரு. அவரும் தரமாட்டாரு, மறந்துருப்பாரு, இவரும் கேட்கறதுக்கு மறந்துருப்பாரு. இப்ப 100 ரூபாய் யார் நஷ்டம்? 1000 ரூபாய் வசூல்னு போட்டுருக்கிற, 300 ரூபாய் கையில காட்டுற, 300 ரூபாய் தான் கைக்கு வந்துச்சு. அப்ப 700 ரூபாய் தரேன், எவன் தந்தா எவன் தரலன்னு தெரியல, என்ன ஆகுது? அப்ப இது மாதிரியான குழப்படி வராம இருக்கணும்னா பங்க்சுவாலிட்டி, இன்னைக்கு என்ன வரவு, இன்னைக்கு என்ன செலவு, இந்த மாசம் என்ன வரவு, இந்த மாசம் என்ன செலவு, எவ்வளவு இருப்பு, எவ்வளவு கடன், இதை காட்டினீங்கன்னா உங்களுடைய வரவு செலவு ஒழுக்கத்தை பார்த்துட்டு 4 பேர் அள்ளி தர மாட்டான். அதெல்லாம் விளங்கி கொண்டு ஒரு ஜமாத்துடைய நாணயமே இந்த வரவு செலவு விஷயம், இந்த காசுல தாங்க அடிமையாய் போறான். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த தலைமை எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நாணயத்தோடு நடக்குதோ அது மாதிரி தலைமையுடைய அந்த ஒவ்வொரு உறுப்புகளா இருக்கிற நிர்வாகிகள் கணக்கு வழக்குல சரியாக இருக்க வேண்டும். இது நிர்வாகிகள் இருக்க வேண்டிய முக்கியமான கணக்கு கேட்டார்கள். அந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 1500வது ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதே மாதிரி நாம ஒரு ஜமாத்தை ஒருங்கிணைச்சு மக்களுக்கு தாவா பணி பண்ணி மக்களை சேர்க்கிறோம்னு சொன்னா நாம மக்களை அழைக்கிறது என்பது தாவா பணி. அழைச்சது மொழி நடக்கணும்ல. நாம தௌஹீத்வாதி என்பதுக்கு என்ன ஆதாரம்? தொழுகிறேன், அதான் ஆதாரம். தொழுகிறோமா? அந்த தொழுகை சரியா இருக்குதா? அதை பார்த்து ஒரு உறுப்பினர் தொழுகையாளியா மாறுவான். ஒரு உறுப்பினர் நல்ல தொழுகையாளியா இருக்கிறானா, இவ்வளவு நாளா தகுதியற்று சுத்தி கொண்டிருந்தன சரியான தொழுகையாளியா உருவாகி இருக்கிறான் அப்படின்னு இதை பார்த்து 4 பேர் உண்டாவான். தொழுகையில உறுதியோடு இருக்கணுங்கிறத நாம நம்முடைய ஒரு சிறந்த பண்பா உண்டாக்கணும். அதற்கு நிறைய குர்ஆன் வசனங்கள் சான்றா இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றாங்க. இதெல்லாம் யாரு கேட்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு நபிமார்கள் கேட்கிறாங்க, அதிலும் எல்லா வகையான சோதனைகளையும் வென்றெடுத்த ஒரு நபி கேட்கிறாங்க, ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத், இறைவா என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாகவே ஆக்கு. தொழுகையை தொழக்கூடியவன் ஆக்குன்னு கேட்கல, நிலைநிறுத்தக்கூடியவனா ஆக்கு, மௌத்தாகிற வரைக்கும் நான் தொழுகணும். அப்படி அந்த அளவிற்கு தொழுகை விஷயத்துல என்ன தொடர்ச்சியா செயல்படுத்தக்கூடியவனாக ஆக்கு. உறுப்பினரா இருக்கும்போது எப்படி ஒரு தொழுகையில வீரியமா இருந்தோமோ, ஒரு நிர்வாகியா இருக்கும்போது அதே வீரியம், அதுக்கு மேல்மட்டம் போனா அதே வீரியம். அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைநிறுத்தக்கூடிய பக்குவம் தொடர்ச்சியாக இருக்கணும். என்னுடைய வயசுல அந்தஸ்துல வேலைப்பாடுல எதுலையுமே இது தள்ளி போக கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய தொழுகையில் தொடர்ச்சியாக நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தி, என் குடும்பத்தார்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனா ஆக்கு. என்ன ஆக்கிட்டேன்னு சொன்னா நான் அப்படி மாறிடுவேன். நான் அப்படி மாறிட்டா என்னை பார்த்து என் குடும்பம் அப்படி மாறும். அப்ப என் குடும்பத்தையும் அப்படி ஆக்கு. அப்படிங்கிற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானும் தன் குடும்பமும் சீராக இருக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் அப்படி வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு சொன்னாங்க. ரப்பனா வ தகப்பல் துஆஇ, இறைவா என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏத்துக்க இறைவா, என்னையும் தொழுகையாளியாவே ஆக்கிற இறைவா,
அதை நிலைநிறுத்தக்கூடியவனா ஆக்கு, என் பிள்ளைகளையும் அப்படி ஆக்கு அப்படின்னு ஒரு துவா செய்யறாங்க. அது இப்ராஹிம்ங்கிற அத்தியாயம். அந்த சூராவுக்கு பேரு இப்ராஹிம். 14வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையாளியாகவே வாழ்ந்து மரணிக்க செய்கிறான். அவர் பிள்ளையுமே அப்படி ஆக்குறான். எப்படி ஆக்குறான்? மரியம்ங்கிற அத்தியாயத்துல 19:55 55வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஏற்கனவே இதே 54வது வசனத்துல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறான்னு வந்துச்சுல, அதை தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறான். வகான யௌமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத், அவர் தன் குடும்பத்தார்களை தொழுகையை கொண்டு உபதேசம் செய்வார், உத்தரவுப்படுவார். தொழுங்க குடும்பத்துக்கு உபதேசம் செய்வாராம். அப்ப அவர் தொழுகையாளியானே இருப்பாரு. அப்ப எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களோ அது பறிபோகல, வீண் போகல. அதே மாதிரி அது நிறைவேற்றப்படுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொழுகையாளியா மாறினாரு, அவர் தான் குடும்பத்தை உருவாக்குறாரு. இது எது புரிவிக்குது? நாம் தொழுகையாளியாக இருந்தால் நம்மோடு இருப்பவர்கள் தொழுகையாளியாக இருப்பார்கள், அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள். ஆனால் அவர்களோடு வருபவர்கள் உண்டாவார்கள். அப்ப ஒரு ஜமாத்துடைய வளர்ச்சி, ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் எதுல இருக்குது? ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றமும் சரி, ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றமும் இபாதத்துகளில் முன்மாறியாக நாம் தொடர்ச்சியாக விளங்கினால் நம்மை பார்த்து செயல்படுத்துபவனும் தொடர்ச்சியாக விளங்குவான், 4 பேரை திருத்துவான். அது வரைக்கும் நன்மை நமக்கு சேர்ந்துகிட்டே வரும். அப்ப அந்த அளவுக்கு அவர் இருந்தாரு. வகான இந்த ரப்பி மர்தியா, தன் இறைவனிடத்திலே திருப்பொருத்தம் பெற்றவராக, இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து சிலாகித்து சொல்றான். அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பண்பு வரணும். நாம குறிப்பா நம்ம 4 வேளை தொழுகை ரொம்ப அழகா சொல்லிடுவோம். பரவாயில்ல, அழகா பாங்கு சொல்றாங்க, லுகர் பாங்கு அழகா வீட்டுக்கு கேக்குது. பள்ளி எங்க இருக்கு? 6 தெருக்கு அந்த பக்கம் இருக்கு. பாங்கு ரொம்ப அழகா கேக்குது. சுபு நேரத்துல பாங்கு சொல்லுவோம், மடையனுகளா இருக்கானுவ, இவ்வளவு சவுண்டா வைப்பாங்க, கொஞ்சம் குறைக்க கூடாது. அசலாத்த கயிறு 7 தடவை சொல்ற மாதிரி அடிக்குது காது. இந்த பக்கம் இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, செல்போன தூக்கி எரியலாங்கிறோம். ஏன் அலாரம் வச்சுக்கிறது? இவரே சுபு துணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டு தூக்கி எறிவது. அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அந்த சோம்பேறித்தனம் சைத்தான் போட்ட முடிச்சுகள். தோய்வு உள்ளவர்களாக சோம்பேறித்தனமா இருந்தால் நம்மளை பார்த்து வரவன் எப்படி இருப்பான்? அப்ப அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த நிர்வாகிகள் ரொம்பவுமே, ஏன்னா அவர்கள் முன்மாதிரியாக செயல்பட வேண்டியவர்கள், அதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நாம இந்த ஜமாத்துல செய்யக்கூடிய பணிகள் 2 வகையா பிரிச்சு செய்யறோம். ஒன்னு மார்க்க பணிகள், இன்னொன்னு சமுதாய பணிகள். இதுல சமுதாய பணிகளையும் கூட பாத்தீங்கன்னா இது 2 சமுதாயத்துக்கு பயன்பெற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இஸ்லாம் ஒரு இனிமார்க்கு நடத்துவோம், இது எல்லாருக்கும் பிற மதத்தவர்களுக்கு போய் சேரும். ரத்த தானம் செய்யும், எல்லாருக்கும் போய் சேரும். கண்தானம் அறிவிப்போம், எல்லாருக்கும் போய் சேரும். இலவச நோட்டு புத்தகம்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் போய் சேரும். அதே மாதிரி ஒரு பெரிய பொதுமக்களுக்கு தேவையான ஒரு போராட்டத்தை, ரோடு வசதி செய்வோம், அது எல்லாருக்கும் போய் சேரும். இதெல்லாம் ஒரு பெரிய மக்களுக்கு, பிற மதத்தவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி செய்யற போராட்டங்கள், சமுதாய பணிகள். அதே மாதிரி ஒரு மார்க்க பணி ரீதியாக செய்வோம். அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு பயன் தர சமுதாய பணிகள், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் நடத்துவோம், கோரிக்கைகள் வைப்போம், பத்திரிகை அறிக்கை கொடுப்போம், எல்லாமே சமுதாய பணிகளை செய்வோம். முஸ்லிம்களுக்கு ஃபித்ரா விநியோகம் பண்ணுவோம், குர்பானி விநியோகம் பண்ணுவோம், இது போக அவர்களுக்கு கல்வி உதவி செய்வோம், ஜகாத் அள்ளி கொடுப்போம். இவ்வளவு செய்யறோம்ல, இதெல்லாம் எதுக்கு? அந்த இலக்கு என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். முதல்ல ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் செய்யறத நம்முடைய முன்னோட்டம், அதுதான் நம்முடைய முழு கண்ணோட்டம், அதுக்கு தான் முக்கியத்துவம். 2ஆம் பட்சம் தான் சமுதாய பணி. அது எதுக்கு தெரியுமா? அந்த சமுதாய பணி செஞ்சு தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறவனையும் திருத்திடணும், அதன் மூலம் 4 தௌஹீத்வாதியை உண்டாகணும். இதுதான் நோக்கமே. அல்லாஹ் என்ன பண்றான்? 8 சாரார்களுக்கு ஜகாத் கொடுக்க சொன்னான்ல, அது ஒரு சாரார் யாரு? இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் கொடுக்க சொல்ல. ஏன்? எல்லா கஷ்டத்திற்கு இடையில வந்திருப்பான், வர இருப்பான், அவனுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலமா மார்க்கத்தை ஏற்று வருவானா இல்லையா? காசு கொடுத்து இஸ்லாத்துக்கு வர வைக்கிறது இல்ல, அவனுக்கு வர நிலையில் இருப்பவனுக்கு உதவி செஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்குறது. எதுக்கு? இந்த உதவி அவனை இந்த ஏகத்துவ பாதையின் பக்கம் அழைக்கும். இப்போ ஒரு ஏரியாவில் நம்ம எதிர்க்கிறான் கடுமையா, ஃபித்ராவை கரெக்டா விநியோகம் பண்றோம், கணக்குலக காட்டுறோம், யோசிப்போம், என்னடா ஃபித்ரான்னு சொன்னா நம்ம இத்தனை வருஷம் ஆலிம்சாக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, நம்ம பக்கமே வந்தது இல்ல, இவங்க ஃபித்ரான் தேடி கொடுக்குறாங்க, அன்னைக்கு காசு 30 ரூபா கொடுப்பாங்க, இவங்க என்னடா அரிசி பருப்பு பிரியாணிக்கு எல்லாம் தேவையானது வாங்கி கொடுத்துறாங்க, அவன் என்னடா கணக்குலக காட்ட மாட்டான், இவன் என்னடா அப்படி தெளிவா நோட்டீஸ் போட்டு ஓட்டுறான், இவன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, ஓடி வருவானா இல்லையா? விஷயம் இருக்குன்னு ஓடி வந்து தௌஹீத்வாதியா மாறானா இல்லையா? இப்படி மாறுறது அந்த பணி. குர்பானி விநியோகம், அதுக்கு அந்த பணி தான். ரத்த தானம் செய்யறோம், அது தீவிரவாத மார்க்கம் நினைச்சோம், கோரத்தனமான மார்க்கம் நினைச்சோம், ஒரு பாதாள குழியில போய் உளுந்த மார்க்கம் நினைச்சோம், வழிகட்ட கொடுமைக்காரன் உள்ள மார்க்கம் நினைச்சோம், இவ்வளவு புனிதமான மனிதநேமிக்க மார்க்கமா? அப்படி நினைச்சு இந்த மார்க்கத்தை ஏற்றுவது வருவானா? வர்றதுக்கு தான் செய்யறோம். அப்ப நம்முடைய இலக்கு எல்லாமே
எப்படியாவது இந்த ஜமாத்தின் மீது, இந்த மார்க்கத்தின் மீது ஒரு நல்ல பற்று கொண்டவனாக சொர்க்கத்தின் பாதைக்கு அடி எடுத்து வைக்க மாட்டானா? அந்த இலக்கை அடையணுமாங்கிறத கவனித்து செயல்படுத்தணும். ஒவ்வொரு நிர்வாகியும் இந்த சமுதாய பணியினால் 2 ஃபாயிதா கிடைக்குதா, சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய ஃபாயிதாவோடு இதனால் 4 தௌஹீத்வாதி உண்டாகிறதுக்கு ஃபாயிதா இருக்குதா, அதை பார்க்கணும். இல்லன்னு வைங்க, சமுதாய பணி நல்ல அந்தஸ்து கிடைச்சது, ஊர் மக்கள் நல்ல பேர் கிடைச்சது, எதிர்ப்பு இல்லாம போயிடுச்சு, அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடி போயிருவோம் அப்படின்னு நினைச்சோம் வைங்க, இது அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சமம் இல்லைன்னு சொல்றான்னா, 9வது அத்தியாயத்துல சூரத்து தௌபாங்கிற அத்தியாயத்துல 19வது வசனத்துல சொல்கிறான், அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு, ஹஜ் செய்து அந்த கிரியை முடிக்கக்கூடியவர்களுக்கு தாகம் எடுக்கிற வேளையில தண்ணி கொடுக்கறான்ல, உலகமாக சமுதாய பணிதானே. 9வது அத்தியாயத்துல சூரத்து தௌபாங்கிற அத்தியாயத்துல 19வது வசனத்துல சொல்கிறான், அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு, ஹஜ் செய்து அந்த கிரியை முடிக்கக்கூடியவர்களுக்கு தாகம் எடுக்கிற வேளையில தண்ணி கொடுக்கறான்ல, உலகமாக சமுதாய பணிதானே. எவ்வளவு பெரிய சமுதாய பணி! சமுதாய பணின்னு ஓடி போனவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிற ஒரு பாடம் இந்த வசனம். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, உலகமாக சமுதாய பணி மாதிரி ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறான். ஹஜ் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, இறைவனுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி தண்ணியை புகற்றான். இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த காபத்துல்லாவை நிர்வகிக்கிறான். இத்தனை பேர் உள்ளவா, இத்தனை பேர் உள்ள போ, இந்த தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்ட்டு அந்த பள்ளிவாசல் எல்லா பணி அல்லாஹ்வுடைய பள்ளி, பள்ளி அதை பொறுப்பெடுத்து நடத்துறான். இப்பேற்பட்ட சமுதாய பணி செய்பவனும் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி, மறுமையை நம்பி அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்றானே, அவனும் இவனும் ஒண்ணுங்கிறீங்களா நீங்க அப்போ அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். ஒருத்தன் என்ன பண்றான், அல்லாஹ்வை நம்புறான், மறுமையை நம்புறான், அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்றான். ஒருத்தன் இந்த பக்கம். இன்னொருத்தன் என்ன பண்றான் தெரியுமா, இதெல்லாம் அவன்கிட்ட இல்ல, ஹாஜிகளுக்கு தண்ணி அள்ளி கொடுக்குற ஏன் பொறுப்புங்கிறான். காபத்துல்லா நிர்மாணம் செஞ்சு அதை நல்ல முறையில் நிர்வாகிச்சு எல்லா பணியும் பண்றது ஏன் பொறுப்புங்கிறான். இவ்வளவு பணி செஞ்சாலும் ஏன் பார்வையில் அவன் பெரிய ஆள் கிடையாதுங்கிறான்ல. லா எஸ்தவுன், அவர்கள் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி, லா எஸ்தவுன இந்தல்லா, இவன் வேற அவன் வேற, அவன் கீழே தான். சமுதாயத்தில் உச்சகட்டமா இருந்துக்கலாம், சமுதாயத்தில் அவனுக்கு பேர் கிடைக்கும். என்னிடத்தில் உச்சகட்டமா இருக்கிறவன், என்னை நம்பி இந்த ஆகிரத்தை நம்பி இருக்கிறானே, இந்த சராசரி சாமானியன் தான் அப்படிங்கிற அல்ல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு அதுல சொல்றான் பாருங்க. அப்ப அதனால சமுதாய பணி என்பது நமக்கு எதற்கு, இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லும் போது எதிர்ப்பு அமர்த்துறதுக்கு, ஏகத்துவ கொள்கையை சொன்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை உண்டாக்குறதுக்கு, இந்த கொள்கை உள்ளவர்கள் நல்லதைத்தான் செய்வார்கள் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த சமுதாய பணி. சமுதாய பணி மிகச்சு போச்சு, மார்க்க பணிக்கெல்லாம் அடி வாங்கி போயிடும். அப்ப என்ன தெரியுமா, இப்பதான் ஊர் பிரச்சனையை முன்னிட்டு, ஊர்ல பெரிய ரோடு பிரச்சனையை முன்னிட்டு ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தினருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமும் நடத்தணும். இப்ப எல்லாரும் நம்மளை தேடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜும்மா உரையில சிறுக்க பத்தி திட்டினா பாதி பேர் குறைஞ்சிருவாங்களே இப்படின்னு வைங்க. இப்ப நம்ம எதுக்கு பயப்படுறோம், மாசுக்கு பயப்படுறோம். இந்த மக்களை மட்டும் நம்ப கூடாது. எவ்வளவுதான் சமுதாய பணி செஞ்சாலும் அல்லாஹ் காண்டி செய்யறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் ஏத்துக்கணுங்கிறதுக்காக வேண்டிய செய்யறவங்க செய்யணுமே தவிர இவனை வச்சிருக்கிறத விடக்கூடாதுன்னு போனோம்னு வைங்க, நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அமைப்பு இருந்தாங்க, ஹில்ஃபுல் ஃபுதூல்னு ஒரு அமைப்பு உண்டாக்குனாங்க இல்லையா? மக்கால பாதுகாப்பு ஏற்படுத்தி மக்கால பல பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட முஸ்லிம்களா சேர்ந்து அந்த அமைப்பு இருந்துச்சு. அவ்வளவு பெரிய சமுதாய பணி செஞ்சாங்கல்ல. மார்க்கத்தை சொன்னோன்னு ஏன் அடிப்பான். சமுதாய பணி என்பது அதனால நாலு மார்க்கத்தை ஏத்து வரணும், அதுக்கு தான். அப்ப இந்த மார்க்க பணியோடு செய்கிற சமூக பணி என்பது நம்முடைய இலக்கு அடையப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய இலக்கை அடைவதற்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பது நிர்வாகிகள் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. அதே மாதிரி நிர்வாகிகள்கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்டமா இருக்கும். சகிப்புத்தன்மை என்பது இந்த ஏகத்துவ கொள்கையை ஏத்துக்கிட்ட நேரத்தில் இணை வைக்கிறவன்ட்ட எதிர்க்கும் பொழுது, இணை வைக்கிறவனை அடிக்கும் போது காட்டணுமே சகிப்புத்தன்மை, அதை விட பல மடங்கு இவங்கள்ட்ட காட்டணும். நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க சகிப்புத்தன்மை. ஏடா வீணா போனதா இருக்கீங்க, ஒண்ணு சொன்னா உங்களுக்கு புரியாதுடா, உங்களுக்கு எல்லாம் கிறுக்கணுக்கெல்லாம் தலைவரா வந்துட்டு அப்படி வேதனைப்படக்கூடாது. அதை என்ன செய்யணும், நிர்வாகிகள் எந்த சந்தர்ப்பத்தில் சகிப்புத்தன்மையை காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை கையாளுறாங்க பாருங்க. ஒரு நாட்டு ஜனாதிபதி அவங்களை எதிர்த்து வராங்க பாருங்க. சஹீஹுல் புகாரில 3150 ஹதீஸ்ல 3150 அந்த ஹதீஸ்ல பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் முடிஞ்சு அதை பங்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் என்ன சொல்றான், அதுல ஒரு ஆள் என்ன சொல்றான், வல்லாஹி இன்ன ஹாதிஹில் கிஸ்மா,
மா உதுல ஃபீஹா, இந்த பங்குல நீதி செலுத்தப்படல. அல்லாஹ் சத்தியமா நான் சொல்றேன். இப்படி குற்றச்சாட்டு சொல்லுவான், தெரியாம சொல்லுவான், நம்மளை பார்த்து தெரியாம சொல்லுவான், கோவப்படக்கூடாது. இப்படி தெரியாம ஒருத்தன் சொல்றான், அப்படி சொல்லிட்டு சொல்றான் வமா உரீத பிஹா பி வஜ்ஹுல்லாஹ், இதே மாதிரி அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச மாதிரி தெரியல, ஏதோ இதுல பெருமைக்கு செய்யற மாதிரி தெரியுது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு பெரிய அபாண்ட குற்றச்சாட்டை வச்சோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சஹாபி சொல்லிடுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நான் இதை கண்டிப்பா இந்த செய்தியை சொல்லிடுவேன் அப்படின்னு ஓடுன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் யாதில்லாஹு ரசூலுஹு வமை யாதல், எப்ப நான் நீதி செலுத்தாம யாருப்பா செலுத்துவா, நான் நீதி செலுத்துல என்ன தப்பு இருக்கு காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரஹிமல்லாஹு மூசா அது ஊதிய அக்ஸைமின் ஹாதா ஃபஸபர, அல்லாஹ் மூசாவுக்கு பெரிய அருள் புரிஞ்சான்ப்பா, நல்ல அருள் புரியணும். ஏன்னா இவங்க நம்மளை டார்ச்சர் பண்றதை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க பாருங்க, அவங்க கடுமையான டார்ச்சர் பண்ணாங்க. ஆனாலும் பரவாயில்ல, இதை விட எல்லா டார்ச்சர்லயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பொறுமையா இருந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுட்டி காட்டாங்க. ஏன் சுட்டி காட்டுறது தெரியுமா, அவர் பொறுமையா இருந்துட்டார்ல, இதை விட நிறைய குற்றச்சாட்டுக்கே அவர் பொறுமையா இருந்தார்ல, அதை விடவா நான் பொறுமையா இருந்தேன். எப்படி அந்த பண்பை எடுத்துக்கணும்ங்கிறதுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையை எடுத்துறாங்க. அது எதுக்கு அந்த செய்தி எடுத்து சொல்றாங்க, அவர் இதை விட பல பிரச்சனைக்கு இடையே பொறுமையா இருந்தாருப்பா, நான் சகிப்போடு இருந்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, அந்த சகிப்புத்தன்மை நாம் என்ன கையாளணும். பெருமானார் அவர்களை பார்த்து அநியாயம் பண்ணேன் பொய் சொன்னானே ஒருத்தன், இதெல்லாம் ஏமாத்துறோம், நீ கேட்கறது கேளுப்பா, உனக்கு என்னப்பா கணக்காட்டணும், அப்படி வரணும். அந்த சகிப்புத்தன்மை என்பது நிர்வாகிகள் ஒவ்வொருத்தையும் இருக்க வேண்டிய கட்டாய கடமை. அதே மாதிரி இதெல்லாம் மொத்தமாக அவர்கள் இருக்க வேண்டிய முக்கியமான அந்த கடமைகள்ல பண்புகள்ல பொறுப்புணர்வா இருக்கிறது, இஹ்லாஸா இருக்கிறது, மஷூராவுடைய அந்த கவனத்தில் ஆழ்ந்த அந்த ஆலோசனையில கவனம் செலுத்துவது, பணிகளை பகிர்ந்தளிப்பது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, நாணயமாக நடத்திக் கொள்வது, கணக்கு வழக்கில் சரியாக இருப்பது, இபாதத்திலே சரியாக நிறைவேற்றுவது, எல்லா பணிகளையும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த இலக்கை அடைவது, இதோடு இத்தனை பணிகளையும் சகிப்புத்தன்மை கையாளுவது, இவ்வளவு பணிகளையும் மேற்கொள்கிற ஒரு நிர்வாகி கடைசி வரைக்கும் நிலை தடுமாறாமல் இருப்பது என்பது முக்கியமான ஒரு பணி. ஆள் நல்லாதான் இருந்தாரு, பாவம் கல்யாணத்துல வாங்கிட்டாரு, வந்துடக்கூடாது. ஆள் நல்லதா இருந்தாரு, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வழி தவறிட்டாரு, அப்படி வரக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உற்றத்தொடரை ஆக்கினானோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, வஜஅல்லி லிசான சிதிகின் ஃபில் ஆகிரீன், 26வது அத்தியாயத்துல 84வது வசனத்துல, ஷோரா அப்படிங்கிற அத்தியாயம் 26, 84, அதுல சொல்றான் அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இறைவா எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களிடத்துல என்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பாத்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு நிர்வாகி உறுப்பினர் யாருமே கடைசி வரைக்கும் இந்த கொள்கையில இருந்து தடம் புரளாத நல்லவனாக நல்ல பெயர் பெற்றவனாக இன்னைக்கு நாளைக்கு மௌத்தாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை எல்லா நிர்வாகிகளும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட முக்கியமான பண்பு இறுதி மூச்சு வரை ஈமானோடு வாழக்கூடிய அந்த பண்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி நாம் கையாண்டோம் என்று சொன்னால், எந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தின் மூலமாக பல சமுதாயத்தை எல்லாம் நான் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்ல போகிறானோ, அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அந்த நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய மிகச்சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை ஒன்று சேர்ந்து அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் ஆவோம். அல்லாஹ்வுடைய அருள் பெறுவோம். மகத்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு வாரிசாவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட
உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah